தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தென் மாநிலங்களை பாரபட்சத்தோடு அணுகுவதாக கர்நாடகா தரப்பில் எதிர்ப்பு குரல் எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதாக மாநிலங்களவையில் திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் கர்நாடகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி கர்நாடகத்தின் அனைத்து MLA-க்கள், MLC-க்கள் மற்றும் MP-க்கள் இணைந்து வரும் 7ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலங்களில் கர்நாடகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்நாடகம் பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். In Gujarat, I think they have announced some big scheme, that is gift city. Let they give to Karnataka also. Madam is from Karnataka. Let's give one gift city to Karnataka. We want one gift city. We are able to create such environment, such zones. We are also ready. India is one. We want to keep India, entire country united. Let there be one Delhi, let there be in one Bangalore, let there be in one Gujarat. We don't mind. But why this discrepancy? கர்நாடகத்தில் இருந்து இக்குரல் வரும் நிலையில் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துவதாக திமுக MP திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். Tamilnadu is the largest contributor of direct taxes to this country, whereas for 1 rupee we pay to the union government. The Tamil Nadu government is getting 29 paise. Whereas the UP, if they pay 1 rupee, they get 2.73. 2 rupees and 73 paise. What is this disparity? Why this discrimination? You say the country is one. இந்நிலையில் கர்நாடக அரசுக்கு போதிய நிதி வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை எனவும், இதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். மாநிலங்களுக்கான நிதியை ஒதுக்கும் பணியை நிதிக்குழுதான் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் விளக்கினார். நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை எனவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். I don't have the right to change as per my whims and fancies, that I like a state or this state is against my party politics and therefore, no way. I have no role. In fact, I would have to follow it 100%. And that's what I've done in my term here. And that's what every finance minister does in their term. Finance Commission giving recommendation, that which I have to implement, it is done without any kind of fear or favor or anything like that. நிதிக்குழுவினர் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்கின்றனர் எனவும், அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படுவதாகவும் கூறிய நிதியமைச்சர் நிதிக்குழுவின் பரிந்துரைகளையே தாம் அறிவிப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களுக்கு சரிசமமான நிதி பகிர்வு இல்லை என்று கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் குற்றம் சாட்டும் நிலையில் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். மாநிலங்களுக்கு சரிசமமான நிதி பகிர்வு இல்லை என்று கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் குற்றச்சாட்டும் நிலையில் நிலவரம் என்ன என்பது குறித்து தான் புள்ளி விவரங்களோடு இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக நிதியை பெறுகின்றன, எவ்வளவு பெறுகின்றன, எந்தெந்த மாநிலம் அப்படின்றதை நாம் புள்ளி விவரத்தை பார்க்கணும். முதல்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு. 2,18,816 கோடி இவ்வளவு ரூபாய் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்த இடத்துல பீகார் இருக்கு. 1,22,685 கோடி ரூபாய் பீகார் பெறுகிறார்கள். மத்திய பிரதேசம் 95,752 கோடி, ஜார்க்கண்ட் 40,338 கோடி, அசாம் 38,154 கோடி. அப்படியே நம்ம இது திரையில பார்த்துட்டு இருக்கோம். அதிகமாக நிதி பெறுகின்ற மாநிலங்கள்னு சொல்றீங்களே, 38,000 தானே அசாம் வாங்குது, தமிழகத்துக்கு இதை விட கூடுதலா கிடைக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் குறைவான வரியை செலுத்திவிட்டு அதிகமான நிதியை பெறுபவர்கள் யார் யார் அப்படின்றதான் இந்த புள்ளி விவரத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. கேரள மாநிலம் பெறுவது 23,480 கோடி ரூபாய் மட்டும்தான். தெலங்கானா 25,639 கோடி, கர்நாடகா 44,485 கோடி, ஆந்திரா 49,364 கோடி, தமிழகம் பெறுவது 49,754 கோடி. ஆனால்
நாம அவங்களுக்கு கொடுக்குறது. இங்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே அதிகமாக தான் நிதியை கொடுக்குறாங்க வரியாக. ஆனால் பெறுவது குறைவு. அது குறிப்பா நம்ம சொல்லணும்னா இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். முதல்ல உத்தரப்பிரதேசம் மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாயை பெறுது. நீங்க தென் மாநிலங்கள் வாங்குகின்ற ஒட்டுமொத்த தொகையை சேர்த்து பார்த்தோம்னா 2 லட்சம் கோடி தான் வரும். அதுதான் அதுக்கு இதுக்குமான வித்தியாசம். அடுத்ததாக அதிகமாக நிதி பெறுகின்ற மாநிலங்கள் சொன்னா இப்போ வந்து ரூபாயில பார்க்க போறோம். அதாவது ₹1 நம்ம கொடுத்தா எவ்வளவு திரும்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கணக்கின்படி ₹1 ஜார்க்கண்ட் பெறுவது ₹2.15. மத்திய பிரதேசம் பெறுவது ₹2.42. அசாம் பெறுவது ₹2.63. உத்தரப்பிரதேசம் பெறுவது ₹2.73. பீகார் பெறுவது பாருங்க ₹1 கொடுத்துட்டு ₹7.06 அவர்கள் பெறுகிறார்கள். சரி, தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு நிதியை பெறுகின்றன அப்படின்றத அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். தென்னிந்திய மாநிலங்கள் நம்ம சொல்றோம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா. இப்ப கர்நாடகா பெறுவது ₹1 கொடுத்துட்டு 15 பைசா மட்டும் தான் வாங்குறாங்க. அதன் காரணமாகத்தான் கர்நாடகா கடுமையாக குரல் எழுப்புகிறது. நம்ம வாங்குறத விட ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்குகிறார்கள். தமிழ்நாடு பெறுவது 29 பைசா. ₹1 கொடுத்தா திரும்ப கிடைப்பது 29 பைசா மட்டுமே. தெலங்கானா பெறுவது 43 பைசா, ஆந்திரா பெறுவது 49 பைசா, கேரளா பெறுவது 57 பைசா. இதுதான் தென் மாநிலங்கள் பெறுகின்ற தொகை. அதிகமாக கொடுத்துட்டு குறைவா வரும்பொழுது யாருக்குமே ஒரு கேள்வி எழத்தான செய்யும். அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மத்திய அரசாங்கம் சொல்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சி இன்னும் தேவைப்படுகிறது. மக்கள் தொகையின் அடிப்படையிலையும் நிதிக்குழு சொல்லுது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்குறோம் நிதி அமைச்சர் விளக்கம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தென் மாநிலங்களின் மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்க்கும்போது 27 28 கோடி வரைக்கும் வருது. அங்க உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி. அப்போ 25 கோடியை விட 28 கோடி அதிகம் தானே. அப்படி பார்க்கும்போது கூட கூடுதலாக தான் நிதி வரணும். ஆனா 2 லட்சம் கோடியை தாண்டி உத்தரப்பிரதேசம் கொடுக்குறாங்க. தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 2 லட்சம் கோடியே வரல. இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக புள்ளி விவரங்கள் சொல்வது. இதை கொடுத்ததும் மத்திய அரசாங்கம் தான். அதை தான் இப்ப நம்ம விரிவா பார்த்திருக்கோம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.